வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிகிறார். அமித்ஷாவை சந்தித்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை சூசகமாக உறுதிப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலின் போது கூட்டணி அறிவிக்கப்படும் எனவும் பேட்டி. பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிவதாக ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை. ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். பாஜகவுடன் கூட்டணி அமையுமா என்பதற்கு அமித்ஷாவின் எக்ஸ் தள பதிவே பதில் என டிடிவி தினகரன் பதில். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு மெசேஜ் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர். அவருடைய ட்விட்டரே உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும். கூட்டணி தொடர்பாக அதிமுக தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு சரியாகத்தான் இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பதில். எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளதாக முத்தரசன் விமர்சனம். மெல்ல மெல்ல உண்மை வெளிவரும் என்றும் பேட்டி. ஏன் இவ்வளவு ஒரு ஒளிவு மறைவாக உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பகிரங்கமாக போய் சந்திக்கலாமே, ஒளிஞ்சு மறைஞ்சு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அடுத்தடுத்து நகை பறித்து சென்னையை அலறவிட்ட ஈரானிய கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டது எப்படி? சென்னை முதல் ஓங்கோல் வரை சினிமா பாணியில் நடந்த சேசிங் பற்றி பரபரப்பு தகவல். செயின் பறிப்பு கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சென்னை காவல் ஆணையர் விளக்கம். கொள்ளையர்களிடம் இருந்து 26 சவரன் நகைகளும் மீட்கப்பட்டதாக பேட்டி. ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் ஆமாம், எல்லாரும் போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம். மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே. இந்த பக்கம் வந்தால் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானி கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 4000 கோடி ரூபாய் வழங்காததற்கு கண்டனம். அனைத்து ஒன்றியங்களிலும் வருகின்ற 29ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பு. எண்ணெய் நிறுவனங்களின் புதிய ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு. நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் அருகே பிடாரியம்மன் கோயிலில் மது எடுப்பு விழா. அலங்கரிக்கப்பட்ட குடங்களுடன் மேள தாளங்கள் முழங்க ஊர்வலம். திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையத்தில் டயப்பர் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு. இந்த மண்ணில் தான் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. விவசாய நிலத்தை வாங்கிக் கொண்டு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே. திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை நீச்சல் குளத்தில் உற்சாக குளியல். கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து காக்க சிறப்பு ஏற்பாடு. அடுத்த மார்ச் மாதத்திற்குள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் 2 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்கப்படும். பிரதமர் வீடு கட்டும் திட்ட தொகையை உயர்த்தும் கோரிக்கை குறித்து ஒன்றிய அரசு அமைதியாக இருப்பதாக ஐ. பெரியசாமி தகவல். செங்கல்பட்டு அருகே காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட்டில் தண்டவாள பராமரிப்புக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் 6 மாதங்களாகியும் மூடப்படாததால் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக வாகன ஓட்டிகள் புகார்.
நாடாளுமன்றத்தில் பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பை ஓம் பிர்லா தடுப்பதாகவும் புகார். அலகாபாத் நீதிமன்றத்தின் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு குறித்து தானாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம். பெண்கள் வன்கொடுமை பற்றிய சர்ச்சை உத்தரவுக்கு தடை விதிப்பு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடனான 2 மணி நேர சந்திப்பில் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சினை குறித்து மட்டுமே பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அவர் மறுக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நேற்று திடீரென டெல்லி புறப்பட்டுச் சென்றார். யாரையும் சந்திக்க டெல்லிக்கு வரவில்லை என அவர் கூறியதை அடுத்து சில மணி நேரங்களிலேயே பாஜக மூத்த தலைவரும் ஒன்றிய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அவருடன் அதிமுக நிர்வாகிகள் KP முனுசாமி, SP வேலுமணி, தம்பிதுரை, CV சண்முகம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பழனிசாமியுடன் மட்டும் அமித்ஷா 15 நிமிடங்கள் தனிமையில் ஆலோசனை நடத்தியிருந்தார். தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவையும் பழனிசாமி சந்தித்திருந்தார். இந்த நிலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலான சந்திப்பில் முழுக்க மக்கள் பிரச்சனையே பேசியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கான நிதியை விரைந்து வழங்க வலியுறுத்தியதாக கூறினார். இருமொழிக் கொள்கையை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது. அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்ற முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் 1 ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு. அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்போ தான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியாக பேசுனாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. ஏங்க இல்லை இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது வேண்டாங்க. போன தடவை 2 எலெக்ஷன் நடந்தது. 2019 நடந்தது. எப்போ கூட்டணி அமைச்சோம்? 2021 நடந்தது. முதல்ல நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. முன்னதாக பழனிசாமியின் திடீர் டெல்லி பயணம் பற்றி சென்னையில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் இருவரது சந்திப்பும் நன்மைக்காகத்தான் என்று கூறினார். எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அவரோட மூத்த நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. எல்லாம் நன்மைக்கு வாங்க. பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இனி பாஜகவோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அதிமுக நிர்வாகிகள் கூறி வந்த நிலையில் அமித்ஷாவுடனான இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதையும் பழனிசாமி திட்டவட்டமாக மறுக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவும் நிலையில் எந்த கூட்டணியாக இருந்தாலும் தொண்டர்கள் ஏற்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காகவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பார் என்று RB உதயகுமாரும் 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று கடம்பூர் ராஜுவும் கூறியுள்ளனர். கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான். பாஜக கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான். எந்த கூட்டணி இருந்தாலும், தலைமை எடுக்கிற எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்குவாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் தான் அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் சட்டசபையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்களும் அதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும்னு
அமித்ஷா சொல்றாரு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்றாங்க. 2026 யார் தலைமையிலான ஆட்சி அமையும் சார்? எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். எடப்பாடி தான் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். மெல்ல மெல்ல உண்மை வெளிவரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிற அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக செல்லுகிறோம் என்றுதான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவாக உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பகிரங்கமாக போய் சந்திக்கலாமே, ஒளிஞ்சு மறைஞ்சு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தேர்தலை பற்றி நாங்கள் பேசலை, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசணும், தொகுதியை பற்றி பேசணும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. கல்யாண தேதி எந்த தேதி என்று தீர்மானித்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடு ராத்திரியில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அரசியல் உறவே கிடையாது என்று சத்தியம் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நெருக்கடின்னு தெரியல. அப்படிப்பட்ட நெருக்கடி என்ன? ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக விளங்குகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அது மெல்ல மெல்ல மற்ற செய்திகள் வெளிவரும். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்த நிகழ்வை அடுத்து கூட்டணி கணக்கு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ருசிகர விவாதம் நடைபெற்றது. எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று திடீரென டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அவருடன் அதிமுக நிர்வாகிகள் KP முனுசாமி, SP வேலுமணி, தம்பிதுரை, CV சண்முகம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு அமித்ஷாவை தான் மட்டும் தனியாக சந்தித்து எடப்பாடி பழனிசாமி உரையாடினார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் என்றும் 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எங்கள் கணக்கை தொடங்குவோம் என்று கூறினார். அதற்கு உடனடியாக பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, இப்போது நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள் என்று பதிலடி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு பதில் சொன்ன முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு சரியாகத்தான் இருக்கும் என்று கூறினார். மேலும் கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணி கணக்கு குறித்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற ருசிகர விவாதம் தற்போதைய அரசியல் சூழலில் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் 6 மாதங்களுக்கு மேலாகியும் மூடப்படவில்லை. இதனால் அங்குள்ள சாலை குண்டும் குழியுமாக மாறி வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ரயில் பாதை மற்றும் மின்சார ரயில் பாதை ஆகியவற்றின் குறுக்கே ரயில்வே கேட் உள்ளது. பிரதான ரயில் பாதையின் குறுக்கே உள்ள இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் காவனூர், மேல்பாக்கம், நடுவீரப்பட்டு, ஒரத்தூர், ஏரிவாக்கம், திருவஞ்சூர், கொருக்கந்தாங்கல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அடிக்கடி மூடப்படும் ரயில்வே கேட்டால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவோர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கேட்டு போட்டாங்கன்னா இந்த கேட்டு மட்டும் திறக்கவே மாட்டுறாங்க. பக்கத்தில் சாமியார் கேட்டு தந்துடுறாங்க, பொத்தேரி கேட்டு திறந்து விட்றாங்க, வண்டி ட்ரெயின் போனோன்னு திறந்து விட்றாங்க. இது மட்டும் கேட்டு போட்டாங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகுது ஒரு வாட்டி போட்டாங்கன்னா திறக்கிறதுக்கு. ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க சரியான நேரத்துக்கு வெளியில் போக முடியல. ஏன்னா இந்த கேட்டு மூடிட்டாங்கன்னா அது அவங்களுடைய நேரத்தை ரொம்ப தாமதப்படுத்துது. ஸோ இதை கருத்தில் கொண்டு ஏதாவது மேம்பாலம் அந்த மாதிரி அமைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லது சப்வே மாதிரி அமைச்சா கூட நல்லாயிருக்கும். இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது, ரொம்ப வருஷமாகவே காலங்காலமாகவே இருக்குது இந்த பிரச்சனை. அப்போல்லாம் நிறைய டிராஃபிக் கிடையாது. இப்போ நிறைய ஜனங்க இங்கெல்லாம் வந்ததுனால காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு ஓவர் பிரிட்ஜோ ஒரு அண்டர் பிரிட்ஜோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு பண்ணாங்கன்னா.
6 மாதங்களுக்கு முன் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள தண்டவாள பராமரிப்பு பணி தொடங்கப்பட்டது. இதற்காக அங்கு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டன. 6 மாதங்களாகியும் பணிகள் நிறைவு பெறாததால் தண்டவாளத்தை ஒட்டிய சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளன. அதில் வாகனங்கள் சிக்கி அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரயில் வரும் நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாக அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். செம்ம டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ரோடு அடிக்கடி தோன்றாங்க, ஆனால் சரி வேற போட மாட்டாங்க. இதனால் ஏகப்பட்ட பெண்கள் குழந்தைகள் 2 வீலரில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி விழுந்துடுறாங்க. விழுந்து கை காலெல்லாம் உடையுது. அதேமாதிரி வண்டிங்க வாகனம் போகும்போதும் பார்த்தீங்கன்னா குலுங்கி போகுது. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கூட ஒரு ஆட்டோவில் போக முடியாது. கேட் போட்டால் 1/4 ஹவர் கூட ஆயிடுது. 1/4 ஹவர் 20 மினிட்ஸ் கூட ஆயிடுது. இந்த கேட் ஓப்பன் பண்ணால் கூட இதில் போக முடியல. இந்த ரோடு ரொம்ப பள்ளமாக மேடாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறதுக்கு. தண்டவாள பராமரிப்பு பணியால் சாலை பழுதாகி இருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காட்டாங்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கூறுகிறார்கள். படப்பை, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல முக்கிய சந்திப்பாக உள்ள காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் பள்ளங்களை சரி செய்து சாலையை விரைவில் சீரமைக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். தங்களது தொகுதியில் காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம் அமைத்து தருமாறு உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைகளை பேரவையில் சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காவல்துறை மானிய கோரிக்கையில் உறுப்பினர்கள் திருப்தி அடையும் வகையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றார். ஆவுடையார் கோவிலில் 2,59,00,000 ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார். ஆவுடையார் கோவில் வட்டம் என்ற இடத்தில் அரசு புஞ்சை தரிசு நிலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு 1/8/2019 நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக புதிய கட்டடம் கட்டுவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் 27/1/2025 தேதியிட்ட அரசாணை நிலை எண் 43 படி 2,59,83,000 ரூபாய் நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது. புதிய கட்டடம் கட்டும் பணி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய கழகத்தால் வருகின்ற மே மாதம் தொடங்கப்பட்டு பிப்ரவரி 2026க்குள் கட்டி முடிக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலைய இடத்தினை ஆய்வு செய்து அங்கு புதிய காவல் நிலையம் கட்டுவதற்குரிய சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் தோராய திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணிகள் தமிழ்நாடு காவலர் வீட்டுவசதி கழகத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வன உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் கிராமங்களுக்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ஐ. பெரியசாமி வெளியிட்டார். அதன்படி 500 கிராம ஊராட்சிகளுக்கு அலுவலக கட்டடங்கள் புதிதாக கட்டப்படும். ஊரகப் பகுதிகளில் 500 அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் மற்றும் 500 முழுநேர நியாய விலை கடைகள் கட்டப்படும். 500 அரசு பள்ளிகளில் 50 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் 1 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். ஊரகப் பகுதிகளில் உள்ள மண் சாலைகள் ஓரடுக்கு கப்பி சாலைகளாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் குழந்தை நேய வகுப்பறைகள் 182 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும். மேலும் பள்ளிகளில் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் 60 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். ஊரக பகுதிகளில் 500 அரசு பள்ளிகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். அரசு பள்ளி பூரா சுற்றுச்சுவர் கட்டப்போகிறோம். ஊரக பகுதிகளில் இயற்கை மற்றும் நீர்வள பணிகள் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நீர்வளத்தை மேம்படுத்த குளங்கள்லாம் கம்ப்ளீட்டாக தூர்வாரி அந்த பணிகள் அவங்க குடிமராமத்துங்கிறாங்கல்ல, அந்த குடிமராமத்துக்கு மேலே அந்த பணிகள் சிறப்பாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஊரகப் பகுதிகளில் 800 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். 300 கோடி ரூபாயில் 1200 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்படும். நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள 690 ஊராட்சிகளுக்கு சிறப்பு நிதியாக 69 கோடி ரூபாயும் 278 மலை கிராம ஊராட்சிகளுக்கு 30 கோடி ரூபாயும் வழங்கப்படும். வன உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் ஊராட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்துக்கு 5
கோடி ரூபாய் வழங்கப்படும். 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் புதிதாக கட்டப்படும். நமக்கு நாமே திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 150 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். கிராமப்புறங்களில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் 1500 சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டப்படும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சூனாம்பேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்களே சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் எடுக்கும் கருவி இருந்தும் அதற்கு உண்டான மருத்துவர்கள் இல்லை என்றும் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவசர நோயாளிகளுக்கு முதலுதவி மட்டுமே மதுராந்தகத்தில் அளிக்கப்பட்டு செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தீவிரவாத தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடத்தினர். மேற்கு வங்கத்திலிருந்து கிழக்கு கடலோரமாக ஒடிசா ஆந்திராவை கடந்து வந்த 50 பேர் கொண்ட குழுவினர் இதில் பங்கேற்றனர். இக்குழுவினர் 6553 கிலோமீட்டர் தூரத்தை 25 நாட்களில் கடந்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி கன்னியாகுமரியில் பயணத்தை நிறைவு செய்கின்றனர். விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை சரி செய்யாமலேயே 20 நாட்களுக்கு மேலாக 5க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமங்களுக்கு இயக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். 36 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மிகவும் அபாயகரமான கல்லட்டி மலைப்பாதையில் கடந்த 7ஆம் தேதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானது. இப்பேருந்து ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு கடந்த 20 நாட்களாக இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 7ஆம் தேதி இந்த மாயர் பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி 20 நாள் ஆச்சு. ஆனாலும் அந்த கண்ணாடியெல்லாம் மாற்றலை, வண்டியும் பழுது சரி செய்யலை. இதனால் நாங்களாம் ரொம்ப அச்சத்தில் தான் அந்த வாகனத்தில் பயணம் செஞ்சுட்ருக்கோம். சேதமடைந்துள்ள கண்ணாடியை மாற்றவும் என்ஜின் பகுதியில் இருந்து வரும் அதிக சத்தத்தை சரி செய்யவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் அருகே வாவிபாளையம் கிராமத்தில் டயப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டயப்பர் தொழிற்சாலை அமைந்தால் நிலத்தடி நீர் மாசுபாடு, நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என இப்பகுதி மக்கள், விவசாயிகள் அச்சமடைகின்றனர். இதனால் டயப்பர் தொழிற்சாலை அமைக்க வழங்கிய அனுமதியை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அவங்களுடைய உற்பத்தி முற்றிலும் கெமிக்கல் சார்ந்த நிலத்தடி நீர் மட்டத்தை ரொம்ப மாசுபடுத்தக்கூடிய கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை தினம் எடுத்து பயன்படுத்துறது முற்றிலும் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருப்பதால் விவசாயிகளும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இப்பிரச்சனையை முன்வைத்து 100க்கும் மேற்பட்ட கடைகளை திறக்காமல் கடை அடைப்பு போராட்டத்திலும் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் அருகே புலவன்காடு கிராமத்தில் பிடாரியம்மன் கோவிலில் மது எடுப்பு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. நல்ல மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் தென்னம்பாளையை வெட்டி அலங்கரிக்கப்பட்ட குடங்களில் வைத்து மேளதாளங்கள் முழங்க பொதுமக்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இத்திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று பிடாரியம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 43 குளங்களில் இலவசமாக வண்டல் மண் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மண் எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. நாவல்காடு, செண்பகராமன் புதூர், தேரூர், மருங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் மண் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆரல்வாய்மொழி பகுதியில், தோவாளை பகுதிகளில் குளங்களில் மண்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது மிகவும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிகவும் ஆழமாக மண் எடுக்கப்படுகின்றது. இதனால் அந்த இடங்களில் மிகவும் பெரிய பள்ளங்கள் ஏற்படுகிற தற்பொழுது அது பின்னாடி மழை காலங்களில் வருகின்ற பொழுது அது தண்ணீர் நிரம்பியிருக்கின்ற பகுதிகளில் ஆட்கள் அதனுடைய ஆழம் தெரியாமல் இறங்கப்படும் பொழுது உயிர் பலிகள் ஏற்படுகின்ற சூழல் ஏற்படும். அதிகாரிகள் துணையோடு அதிமுகவினர் மண் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் புகார் எழுந்துள்ளதால் இதுகுறித்து விசாரிக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
ராமேஸ்வரத்தில் ஆந்திர சுற்றுலா பயணிகளுடன் ஏற்பட்ட மோதலில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுதலை செய்ய கோரி சாலை மறியல் நடத்தப்பட்டது. பணம் கொடுப்பதில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஆந்திராவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் போலீசில் புகார் தெரிவித்தனர். இந்த புகாரில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுதலை செய்ய கோரி அவர்களது உறவினர்கள் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூரில் வீரபாண்டி முதல் கோவில்வழி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை சீரமைக்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 10 நாளுக்குள் சாலைகள் சீரமைக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். 10 நாளுக்குள்ள முடிச்சு தரவில்லை என்றால் 11வது நாள் யாருகிட்டையும் அனுமதி கேட்க போறதில்ல, தகவலும் சொல்ல போறதில்ல, இங்கேயே உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டு போராட்டத்தை தொடருவோம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இந்த பகுதியினுடைய பொதுமக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிகாரிகளின் உறுதியை ஏற்று பொதுமக்களும் விவசாயிகளும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் பாமக சார்பில் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் உரிய நேரத்துக்கு பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் கடந்த 6 மாதங்களாக இந்த பாதை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாவதாக கூறுகின்றனர். பள்ளி குழந்தைகள் சென்று தடுத்து விழுந்து கீழே விழுவதுமான சோகங்கள் தினமும் நடந்து வருகிறது. அதை கண்டு கொள்ளாத இந்த ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினம் பாட்டாளிகள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதே நிலை நீடித்தால் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சம்மட்டி விடுதி மற்றும் வெள்ளாள விடுதி பகுதியில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என்று காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருந்து எல்லாருமே வர்றாங்க. 1 மாசம் நாங்கள் தண்ணியிலன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. இன்ன வரையும் எங்களுக்கு தண்ணின்னு இன்ன வரையும் உணவு கொடுத்தது இல்லை. ஒரு நாங்கள் தண்ணி உணவு கொடுக்குறாங்க, அது ஊருக்கே பத்த மாட்டேங்குது. ஒத்த குடும்பத்துக்கு தான் வருது. எல்லாரும் குழந்தைய வச்சுக்கிட்டு முடியாதவர்களும் இருக்கிறாங்க. ஏதோ வெளியில இருந்து தண்ணி சுமந்து கொண்டாந்து சமைக்க முடியுது இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளாள விடுதி பேருந்து நிறுத்தம் முன்பு மறியல் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வழியாக செல்லும் கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட குழாய் என்பதால் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நானும் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட அதிகாரியிடம் ஃபோன் செய்து இதுபோல் தண்ணி வீணடித்து கொண்டிருக்கிறது, உடனடியாக கோடைக்காலம் வருகிறது, மக்கள் தண்ணீருக்கு பிரதிவிப்பார்கள், உடனே பாருங்கள் கூறியிருக்கிறேன். இன்று வரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை.